அனைவருக்கும் அடிப்படை கல்வி என்பதை நீண்டகால இலக்காக கொண்டு நாடு நகர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கிராமங்கள் தோறும் கல்விக்கூடங்களை உருவாக்கியது நாம். மழலை குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம், காலை உணவு திட்டம் என்று தமிழ்நாடு அறிமுகப்படுத்திய மக்கள் நலத் திட்டங்களை பார்த்து இந்திய திருநாடு மட்டுமல்ல உலக நாடுகளே வியந்து பாராட்டிக் கொண்டுள்ளன. பெருந்தொழிற்சாலைகளின் தேவைக்கென மின் உற்பத்தியை பெருக்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் கடைக்கோடி குக்கிராமங்களும் மின்வசதி பெற்றிட வேண்டும் என சிந்தித்தவர்கள் நாம். நாடெங்கும் பெருநகரங்களின் வளர்ச்சியில் குடிசை பகுதிகளை அப்புறப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் ஏழை எளிய நகர்ப்புற மக்களுக்கு பன்னடுக்கு குடியிருப்புகளை உருவாக்கிட தனி வாரியம் கண்டவர் நாம். முன்னோடியாக மகளிருக்கு வாக்குரிமை வழங்கிய சென்னை மாகாணம் காட்டிய வழியில் பிற்காலத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிய முன்னணி மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடும் இடம்பெற்றது. எவ்வித சமரசத்திற்கும் இடம் தராமல் இருமொழி கொள்கையினை தமிழ்நாடு தொடர்ந்து பின்பற்றுவதன் மூலம் தமிழ் பண்பாட்டினை பாதுகாத்தது மட்டுமல்ல, ஆங்கிலத்தின் துணையோடு உலகை வெல்லும் தனியாத தாகம் கொண்டு தரணியில் வலம் வர தொடங்கினர் நமது இளைஞர்கள். பிரபல பிரெஞ்சு பொருளாதார பேராசிரியர் தாமஸ் பிக்கெட்டி அவர்கள் இன்இக்வாலிட்டி இஸ் a choice, but we can choose a different path என்று குறிப்பிட்டதைப் போல கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக தமிழ்நாடு தேர்ந்தெடுத்த பாதை தனித்துவமிக்கது. மனிதநேயம், சமூக நீதி, பரவலான பொருளாதார வளர்ச்சி, மகளிர் நலன், விளிம்பு நிலை மக்கள் முன்னேற்றம், தமிழ் பண்பாடு என தமிழ்நாடு வெற்றி நடை பயின்ற அந்த பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது. இந்த நூற்றாண்டு பயணம் வெற்றிகரமானது என நாம் பெருமிதம் கொள்வது எதிர்காலத்தில் தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி மேலும் எழுச்சியுடன் செல்ல வேண்டிய தேவையினை குறிக்கிறது. எதிர்வரும் ஆண்டுகளில் நாம் மேற்கொள்ளவிருக்கும் பயணத்தின் திசைகாட்டியாக முத்தமிழறிஞர் கலைஞர் கால் நூற்றாண்டுக்கு முன்னர் நிகழ்த்திய சாதனைகள் இரண்டினை இம்மாமன்ற உறுப்பினர்கள் வாயிலாக தமிழ் முழும் நல்லுலகத்திற்கு நினைவுபடுத்திட நான் விழைகிறேன். அகில உலகமே 10,000வது ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டங்களில் திளைத்திருந்த போது வான்புகழ் வள்ளுவருக்கு குமரிமுனையில் வானுயரச் சிலை எழுத்திட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அதே ஆண்டு சென்னையில் டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்காவினையும் திறந்து வைத்ததன் மூலம் தமிழருக்கு ஒரு மகத்தான செய்தியினை உணர்த்திச் சென்றிருக்கிறார். ததும்பும் தமிழ் பெருமிதம் ஒருபுறம், உலகை வெல்லும் உயர் தொழில்நுட்பம் மறுபுறம் என நமது எதிர்கால பயணம் அமைந்திட வேண்டும் என குறிப்பால் உணர்த்தி இன்று இம்மாமன்றத்தில் ஓவியமாய் உறைந்து நின்று நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞருக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகள்.